ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது. செப்டம்பர் 15 தான் லாஸ்ட் டேட்டாக வந்திருக்கு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக. இந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபைலிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸம்ஷன் டேட் வந்து இருக்கு. பட் ஆனாலும் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிறது வந்து நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெனால்டிஸ் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. சரி, ஓகே, இந்த ஐடிஆர் ஃபைலிங்கை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணிக்கிறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் உள்ள போயிட்டு அதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபார்ம் 16 தான் இல்லை மெயினான டாக்குமெண்ட்டாக இருக்கு. ஸோ அதை வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கு. சேலரி ஸ்லிப், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்ஸாக வரும்போது ஃபார்ம் 16A 16B இது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபார்ம் 26 AS அண்ட் தென் AIS அண்ட் தென் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் எதனா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து இந்த 80Cயாக இருக்கலாம், இல்லை 80Dயாக இருக்கலாம், இல்லை 80Gயாக இருக்கலாம். அந்த செக்ஷன்ஸ் கீழே உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். இதுக்குள்ள தான் இந்த ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் இன்வால்வ் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். கேபிட்டல் கெயின்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும்போது இங்கே ஷேர்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸோ நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கேபிட்டல் கெயின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஒருவேளை நீங்கள் பிசினஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கான இன்கம் ப்ரூஃபும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸாக வந்து இருக்கு. அடுத்ததா ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுறதா இருக்கு. இங்க 4 ஐடிஆர் ஃபார்ம் வந்திருக்கு. ஐடிஆர் 1, ஐடிஆர் 2, ஐடிஆர் 3, ஐடிஆர் 4 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸ்ல உங்களோட நீட் அண்ட் தென் கிரைட்டீரியா நீங்க எப்படி சேலரி வந்து ரிசீவ் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்த ஸ்டெப்பா நம்ம டாக்ஸ் ரெஜிமே வந்து சூஸ் பண்றதா இருக்கு. இங்க வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிமே இருக்கு. இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குன்றத நீங்க தான் பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிஏ கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இங்கே ஐடிஆர் ஃபார்முக்கும் உங்களுக்கு வந்து டவுட் கிரியேட் ஆகும் அண்ட் தென் இதுக்குமே அந்த டவுட் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸை லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் எல்லாமே ஓவராலாக இருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடிஆர் ஃபைலிங் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு இ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அதை வந்து நீங்கள் 30 நாளுக்குள்ளே வந்து இந்த இ வெரிஃபை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது வந்து கேன்சல் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இ வெரிஃபையும் மஸ்ட்டாக வந்து இருக்கு. ஒருவேளை நீங்கள் இன்கம் டாக்ஸ் ஃபைல் வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி நோட்டீசஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இல்லை நீங்கள் லேட்டாக வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்டிஸ் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஐடிஆர் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதனா ஃபாரின் போகிற பிளான் இருக்கீங்க, அதுக்கு வந்து வீசா எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடாகவும் ஈஸியாகவும் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் தென் நீங்கள் எதனா லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட இந்த ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இருக்கிற ரீசனால நீங்கள் ஈஸியாக லோனும் வந்து அப்ளிகபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. கரெக்டாக பார்த்து நீங்கள் ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணீங்க. செப்டம்பர் 15 லாஸ்ட் டேட்டா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன இடத்துல இந்த டாக்ஸ் ரெஜிம் எப்படி சூஸ் பண்ணுறது அண்ட் தென் ஐடிஆர் ஃபார்ம் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது சூஸ் பண்ணுறது இதெல்லாம் டவுட் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்ககிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கள் டீம் வந்து கன்சல்ட் பண்ணலாம். எங்கள் டீமில் சிஏ எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காகவே டெடிகேட்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கான ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ஃபைலிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் நீங்கள் பண்ண போறீங்க அண்ட் தென் நல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஓனா பண்ணிக்க போகிற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அங்கே எதனா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீம் வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா ஐடிஆர் ஃபைலிங்கை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக போய் எல்லாரும் பண்ணிக்கோங்க.